இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் நம்பக்கூடிய ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எதை பார்த்து அதிகம் பயப்படுவார்கள்? கல்வியை பார்த்து பயப்படுவார்கள், சிந்திப்பவர்களை பார்த்து பயப்படுவார்கள். தபோல்கரிலிருந்து காந்தி வரையிலும் ஏன் இவர்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இருந்தது என்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் சிந்தித்தவர்கள், அவர்கள் கல்வி கற்றவர்கள். சரி, இப்போ நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கூட்டு சதி என்பது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி இருக்கிறது. இந்த கல்லூரியில் நேற்றைய தினம், அதாவது இந்த கல்லூரி ஆரம்பித்து ஒரு வருடம்தான் ஆகிறது. இந்த ஒரு வருடத்திலேயே நேற்றைய தினம் இந்த கல்லூரிக்கு கொடுத்திருந்த அனுமதியை தேசிய மருத்துவ ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. என்னப்பா ஆச்சரியமாக இருக்கா? எதற்காக ரத்து செய்தார்கள் என்று கேட்கும்போது தான் உங்களுக்கு ஆச்சரியம் இருக்கும். ஒரு இந்து கடவுளுடைய பெயரில் இருக்கக்கூடிய கல்லூரி, ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அது ஆரம்பித்து ஒரு வருடத்திலேயே ஆர்எஸ்எஸ் அதற்கு தடை விதிக்கிறான். ஆர்எஸ்எஸ் என்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய அழுத்தத்தின் பேரில் மருத்துவ ஆணையம் தடை செய்யுது. காரணம் என்ன? காரணத்தை கேளுங்க. இந்த கல்லூரி ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகுது. இங்கே முதல் பேட்சுக்கு 50 மருத்துவ இடங்களுக்கான சீட் இருக்குது. சரியா? இந்த சீட் எப்படி நிரப்பப்படுறது? நீட் தேர்வு எழுதி தான் நிரப்பப்படுகிறது. இப்போ நீட் தேர்வு எழுதிய மாணவர்களில் இதற்கு தகுதியானவர்களுடைய பட்டியலை வெளியிட்ட போது இந்துக்களை விட அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி அதிகமாக இந்த கல்லூரியில் இடம் பிடித்திருக்கிறார்கள். உடனடியாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்பு, ஆர்எஸ்எஸ் எல்லாத்துக்கும் அமைப்பு வச்சுருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா, அப்படி ஒரு அமைப்பு இந்த கல்லூரிக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். எப்படி முஸ்லீம்களுக்கு இவ்வளவு இடம் கொடுக்கலாம்? முஸ்லீம்களுக்கு இடம் கொடுப்பதாக இருந்தால் இந்த கல்லூரியை இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு மணி நேரத்திலேயே இந்தியாவுடைய மருத்துவ ஆணையம், தேசிய மருத்துவ ஆணையம் இந்த கல்லூரிக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதியை ரத்து செய்திருக்கிறது. நல்லா பாருங்க. பிள்ளைகள் படித்து தேர்வு எழுதி அந்த இடத்துக்கு வராங்க, தகுதியானவர்களை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் முஸ்லீம்களை கொண்டு போய் நீ சேர்த்தனா அந்த கல்லூரியே வேண்டாம்டா, அந்த கல்லூரியினுடைய அனுமதியை நாங்கள் ரத்து செய்வோம்டா அப்படின்னு போகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு இடம் மறுக்கப்படுகிறது, அவர்களுடைய உடை அது மறுக்கப்படுகிறது, அவர்களுடைய உணவு மறுக்கப்படுகிறது, இப்போது அந்த மக்களுடைய கல்வியும் மறுக்கப்படுகிறது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தபோல்கர், பன்சாரே இல்லையா, காந்தி வரைக்கும் இவர்களெல்லாம் உண்மையான இந்துக்கள். ஆனால் இவர்களுடைய மரணங்களுக்கு பின்னால் யார் என்பது சங்கபரிவாரங்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன் இந்துக்களாக இருந்தவர்களே சங்கபரிவாரங்கள் கொண்டார்கள்? அதற்கு காரணம் அவர்கள் சிந்தித்தார்கள் என்பது. அப்போ நம்ம இன்னைக்கு நினைப்போம், இஸ்லாமியர்களுடைய கல்வியில் கை வைக்கக்கூடிய சங்கபரிவாரங்கள் நாளை இந்துக்களுடைய கல்வியிலும் கை வைப்பார்கள். ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய மனு தர்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது? அவர்கள் வகுத்திருக்கக்கூடிய படிநிலையின்படி கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு கல்வி கொடுக்கவே கூடாது. கல்விக்காக என்றைக்காவது ஆர்எஸ்எஸ் போராடி இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்களேன். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சம அளவிலான சமத்துவமான கல்வியை கொடுக்கப்பட வேண்டும், கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆர்எஸ்எஸ் என்றைக்காவது போராடி இருக்கிறதா? ஒரு போராட்டத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? கிடையாது. நீங்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்துக்களுக்கு அதிகமான கல்வியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, இலவசமாக கல்வியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, பழங்குடி மக்களுக்கு அதிகமான கல்வியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகளின் மீது தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் ஏன் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது? அவனை படிப்பு கொடுக்குறாங்க, படிப்பு கொடுத்து அவனால் கேள்வி கேட்பான், ஆர்எஸ்எஸை பார்த்து கேட்பான். ஆர்எஸ்எஸ் இருக்கவே முடியாது, ஆர்எஸ்எஸ் வேறறுக்கப்படும், ஆர்எஸ்எஸ் அழிந்து போகும், அது அவங்களுக்கு தெரியும். அப்போ கிறிஸ்தவ மிஷனரிகள் போட்டி போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் கல்வி கொடுக்குறாங்க. வாப்பா இலவசமாக கல்வி தரேன், வா உனக்கு சாப்பாடு போடுறேன், எல்லாத்தையும் போடுறேன், உனக்கு ட்ரெஸ் தரேன், எல்லாம் தரேன், வாடி வா படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறான். விடுவானா இவன்? பொறுக்குமா இவனுக்கு? இப்போ இவன் என்ன பண்ணுறான்? பிரச்சனை பண்ணுறான். அந்த மிஷனரி அமைப்புகளுக்கு குடைச்சல் கொடுக்குறான், இது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு குடைச்சல் கொடுக்குறான்.
அவர்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு குடைச்சல் கொடுக்குறான். இதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போது ஜம்மு காஷ்மீரில் இது நடந்திருக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய உணவு, உடை, இருப்பிடம் எல்லாவற்றையும், அடிப்படை உரிமைகள், இஸ்லாமியர்களுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாவற்றையும் கை வைத்திருக்கிறது பாஜக, ஆர்எஸ்எஸ். இப்போ இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். நேற்றுக்கு இதே செய்தி வந்து கொண்டிருக்கும்போது, நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில், பழைய டெல்லியில் ஒரு புகழ்பெற்ற மசூதி ஒன்று இருக்கிறது. அந்த மசூதியினுடைய பெயர் வந்து பைசி இலாஹி மசூதி. இதனை சுற்றி இருக்கக்கூடிய கட்டிடங்களை நள்ளிரவில் சங்கபரிவார கும்பல் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறது. அங்கே இயங்கி கொண்டிருந்தது என்பது பல்வேறு சேவை விடுதிகள், அதே மாதிரி மருத்துவ கூடங்கள் தான். இதை எல்லாத்தையும் இடித்து தரைமட்டமாக்கிட்டான். ஒன்று நீயாவது இங்கே எய்ம்ஸ்னு நமக்கு ஒரு மருத்துவம்னு சொல்லும்போது, மோடி எல்லாம் சொல்லும்போது நமக்கு உடனே ஞாபகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு செங்கல் தான், உதயநிதி அவர்கள் கையில் வைத்திருந்த ஒரு செங்கல் தான் நமக்கு ஞாபகம் வரும். இருக்கிற கல்லூரிகளையும் இழுத்து மூடுவது, பாடசாலைகளையும் இழுத்து மூடுவது, மருத்துவமனைகளையும் இழுத்து மூடுவது, இதை யாராவது இலவசமாக கொடுக்கலான்னா அதையும் இல்லாமலாக்குவது. உத்தரப்பிரதேசத்தில் நம்ம மறந்துட முடியுமா? ஒரு இஸ்லாமிய மருத்துவர் இல்லையா, உயிர் போய் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தன்னுடைய கை காசில் போய் ஆக்சிஜன் வாங்கி கொடுத்தாருன்னு அவர் மீது யோகி தேசத்துரோக வழக்கு பதிவு செய்தார். இதெல்லாம் நம்முடைய இந்தியாவில் தான் நடந்துட்டுருக்கு. அவர் என்ன இஸ்லாமிய பிள்ளைகளுக்காக போய் கேஸ் சிலிண்டரில் அவர் பிள்ளைகளை காப்பாற்றணும்னு போனார். அவர் அப்படியெல்லாம் மதமெல்லாம் பார்க்கல. இறந்து கொண்டிருப்பது குழந்தைகள், அதற்கு மதம் கிடையாது. அவருடைய சொந்த காசில் போய் அவர் வாங்கி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. என்ன நடந்தது? அவர் மீது தேச துரோக வழக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் பதிவு செய்தது. அப்போ நீங்கள் பாருங்கள், புர்கா போட்டுட்டு போனால் பள்ளிக்கூடங்களில் செல்வதற்கு தடை. ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் கர்நாடகாவில் நடந்தது தானே. நம்ம எத்தனை பதிவுகள் போட்டிருப்போம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எத்தனை முறை அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசியிருப்பாங்க. புர்கா போட்டுட்டு போனால் பாடசாலைகளுக்குள்ள அனுமதி மறுக்கிறது. எத்தனை இடங்களில், இந்தியாவுடைய எத்தனை இடங்களில் அவர்கள் வசிப்பிடங்களுக்கு தடை. ஏதாவது ஒரு இஸ்லாமியர்னா நீ முதல்ல இந்தியானா அப்படின்னு கேட்குறது. முதல்ல நீ உன்னுடைய அடையாள அட்டையை காட்டு, நீ ஒன்றும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு உச்சபட்சமான ஒரு 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 மிகப்பெரிய மோசமான செயல்களை தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ். இப்போ ஜம்மு காஷ்மீர் நடக்குது, இது எப்படி போகும், தொடர்ந்து போகும். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிஜேபிக்காரன் எதிர்க்கட்சி தலைவர், ஜம்மு காஷ்மீருடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பிஜேபிக்காரன் சுனில் சர்மா என்ன சொல்கிறான் அப்படின்னா, மாதா வைஷ்ணவா தேவி மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். அது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வரக்கூடிய வருமானத்தில் தான் இந்த கல்லூரி கட்டப்பட்டிருக்கிறதா. அதனால் இந்த கல்லூரியில் இந்த கடவுளின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். பாருங்களேன் எவ்வளோ இதுன்னு. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு இந்தியாவில் எத்தனையோ பாடசாலைகள் கிறிஸ்தவர்களாலும் இஸ்லாமியர்களாலும் ஜெயினர்களாலும் நடத்தப்படுகிறது. அங்கெல்லாம் இந்து பிள்ளைகள் படிக்கவில்லையா? அவர்கள் அப்படி ஒரு சட்டத்தை வச்சுருக்கிறாங்களா? இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க தான் வரணும்னு. நான் கிறிஸ்தவ பள்ளியில் படித்தவன். நான் 1ஆவது வகுப்பிலிருந்து 12ஆவது வரைக்கும் நான் கிறிஸ்தவ பள்ளியில் படித்தவன். எனக்கு எந்த விதமான சங்கடமும் அங்கே ஏற்பட்டதில்லை. என்னுடைய நம்பிக்கைக்கு எந்த விதமான ஒரு சிறு பிரச்சனையும் அவர்களால் எனக்கு வந்ததில்லை. நான் அதை பெருமையாக சொல்கிறேன் நான். ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் கட்டுற இடங்களில், ஆர்எஸ்எஸ்காரன் உள்ளே புகுந்து போகிற இடங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள் தான் இதற்கு முடிவு கட்ட வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.